45 வயசு லிமிட்டுன்னு சொன்னால் இளைஞர் திமுகவுக்கு வயசு லிமிட்டு 15லேருந்து 18லேருந்து 32 இருந்துச்சு. அப்புறம் போன ஆட்சியின் போது 15லேருந்து 35ன்னு மாற்றினாங்க. ஸோ இந்த ரூல்ஸ் எல்லாம் எதுவுமே முதல் குடும்பத்துக்கு பொருந்தாது. இப்போ மாவட்ட செயலாளர் 3 முறை 70 வயசு கட் ஆஃப் 70 வயசு கட் ஆஃப் 70 வயசுக்கு மேலே கிடையாது. அப்படி கட் ஆஃப் கொண்டு வந்தால் 13 பேர் இன்னைக்கே பதவி நீக்கம் ஆயிடுது. சரியா? தங்கம் தென்னரசு, ஆவுடையப்பன், KN நேரு இப்படி போட்டால் மினிமம் 13 பேர் 77 பேர் இப்போவே இருக்குது. அது 110 ஆக்குறாங்க. இப்போ சார் என்னதான் பிளான் பண்ணுறாங்க மூத்த குடும்பம்? இல்லை, முக்கியமான திட்டம். அவங்க எல்லாருமே என்ன நம்பிக்கைன்னா, நாங்கள்லாம் யார், ஓங்கோலை சேர்ந்த தெலுங்கு திராவிடர்கள், நாங்கள் தான் இங்கே மன்னர். இது எப்படியோ ஒரு ஃப்ளூக்கில் இவங்க வந்துட்டாங்க. ரீல்ஸ் இன்னைக்கு என்ன சார் தேதி? 22 17ஆம் தேதியோட ஆடி மாதம் முடிஞ்சு போச்சு. சரியா ஜோசியர் சொல்லி ஆடி மாதத்தில் பண்ணக்கூடாதுன்னு தான் 22 வச்சது. நேற்றுக்கு சட்டமன்றத்தில் உதயநிதி சொன்ன உடனே அவர் திருப்பி கொடுத்தாரா ஜோசியர்னுடையோ மஞ்சள் துண்டை போட்டுக்கிட்டு வா? அல்ல, மஞ்சள் துண்டு போட்டது ஒரு மருத்துவ விஷயத்துக்காக. அதெல்லாம் சும்மா இந்த கப்ஸாலாம் யார்ட்டையா சொல்லுங்க சார். அவர் எந்த ஜோசியர் சொல்லி செஞ்சாருங்கிற வரைக்கும் எனக்கு தெரியும். சட்டமன்றத்தில் நேற்றைக்கு சேலஞ்ச் பண்ணுறார் உதயநிதி, அதை எடுத்து வெளியில் போடுங்கன்னு. அடுத்த நிமிஷமே கேமரா போகுது, பின்னால் லாஸ்ட்டில் இருக்கிற செந்தில் பாலாஜி மூஞ்சி பெயரையுது. கேமரா எதேச்சியாக போச்சா இல்லை நம்மள மாதிரி ஆட்கள் பார்ப்பாங்கன்னு போச்சான்னு தெரியல. ரியல் ஒன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மளுடைய நேர்காணலுக்கு அரசியல் விமர்சகரான திரு தேவப்பிரியா அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம். திமுகவினுடைய செயற்குழு வேற பொதுக்குழு வேற அப்படி தானே? இல்லை, பொதுக்குழு அதில் இந்த ஸ்பெஷல் இன்வைட்டிஸ் MP MLAs இல்லாதவங்களையும் சேர்த்து பண்ணுறப்போ அது செயற்குழு, இது பொதுக்குழும்பாங்க. ரைட். இந்த டிஃப்ரெண்ட் புரியணுங்கிறதுக்காக தான் நான் அதை கேட்டேன். சரி, ரைட்டு. இப்போ பொதுக்குழுவில் நடந்துட்டு இருக்கக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படிங்கிறத செய்திகளை நம்ம பார்த்துருப்போம். பட் அந்த பார்த்த விஷயங்கள் இல்லாமல் பின்னணியில் என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறது தான் சுவாரஸ்யத்தை ஏற்படுத்தும். இந்த செயற்குழுவை பொறுத்த வரைக்கும் என்னென்ன நடந்திருக்கு அப்படிங்கிறது தான் ஒரு பெரிய ஒரு கேள்வியாக இருக்குது. ஃபஸ்ட்டு மாவட்ட செயலாளர்கள் அதிகபட்சம் 3 முறை பதவி வகிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த கட்டமைப்பு அடுத்த 100 வருஷம் ஆனாலுமே நமக்கு நல்ல ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயமா இருக்கும், வெற்றியை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. திமுக கம்பேக் கொடுக்கறதுல தான் ஸ்பெஷலிஸ்ட்டு. 2 மாவட்ட செயலாளர், அதாவது 2 தொகுதிகளுக்கு ஒரு மாவட்ட செயலாளர் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் சொல்லியிருக்காங்க. இது எல்லாமே செய்தியில் வந்தது. செய்தியில் வராதது எக்ஸ்க்ளூசிவாக இப்போ நீங்கள் கொடுக்க போகிறீங்க. அது என்ன? இல்லை, நம்பர் 1 இதில் முக்கியமாக அவங்க போட்ட தீர்மானம் 2, 3. 1 உங்களுக்கு தொண்டர்களை அதிகப்படுத்தணும் அப்படின்னு ஒரு லிஸ்ட் போட்டிருந்தாங்க. அதாவது அதிகப்படுத்தணும். ஆமாம், புதிதாக 2,13,00,000 என்னமோ கணக்கு காட்டியிருக்காங்க. புதிதாக தொண்டர்களை சேர்க்கணும். இப்போ ஆன்லைனில் மாத்திரம்தான் அப்ளை பண்ணுற மாதிரி ஃபெசிலிட்டி இருக்குது. இப்போ அப்ளை பண்ணால் ஓட்டர் ஐடி வேணும். அதுக்குள்ளே போய் பார்த்தா தெரியணும். அது ஒரே ஏற்கனவே இருக்கிற ஆள் திருப்பி பண்ணுறதுக்கு தடுக்கிறதுக்கெல்லாம் ஃபெசிலிட்டி பண்ணியிருக்காங்களான்னு பார்க்கணும் முதல்ல. ஏன்னா இன்னொரு கட்சியில் மெம்பராக இருந்தால் இங்கே சேர முடியுமா? இப்போது யூனியனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் CPM யூனியன்லேயும் இருக்கலாம், கம்யூனிஸ்ட் யூனியன்லேயும் காங்கிரஸ் யூனியன்லேயும் இருக்கலாம், BJP யூனியன்லேயும் இருக்கலாம். ஏன்னா அவங்க போட்ட வழக்கில் உங்களுக்கு பெனிஃபிட் வரணும்னா 3க்கும் வருஷத்துக்கு ஃபீஸ் கட்டினா போதும் அவங்கள பொறுத்த வரைக்கும். ஸோ 3ஐயும் கூட்டினீங்கன்னா இருக்கிற ஆளை விட அதிகமாகும். ஸோ இப்போ இந்த தடவை 2,30,00,000 இல்லை 2,13,00,000 தொண்டர்கள் இருக்கிற கட்சிக்கு விழுந்த ஓட்டு 1,50,00,000 தான். ஸோ ஏற்கனவே இருந்த தொண்டர்களே போடலை, பட் புதிதாக டார்கெட் கொடுத்து சேர்க்கணும். அதன் அடிப்படையில் தான் இந்த மாற்றங்கள்னு ஒரு தீர்மானம் இருந்ததான். அதை எடுத்துட்டாங்க. ஸோ தட் இனிமேல் கிளை செயலாளர், வட்ட செயலாளர், மாவட்ட செயலாளர் எல்லாருக்கும் அவங்கவுங்க யார் சேர்க்குறாங்க. ஏன்னா ஏற்கனவே என்ன சொன்னாங்க, யாரெல்லாம் தோக்குறாங்களோ அவங்களுக்கு பதவி கிடையாதுன்னாங்க. இப்போ எதையுமே மாற்றலை. என்ன பண்ணியிருக்காங்க, பவரை அந்த குடும்பத்துக்கு எடுத்து வச்சுக்கிறாங்க. இன்னொன்று, மற்ற கட்சியிலேருந்து இப்போ பெரிய அளவில் எதிர்பார்க்கப்படுவது சின்ன கட்சிகள்லாம் இனிமேல் இல்லாமல் உடைஞ்சு போகும். அதாவது இப்போ விசிகாவை எடுத்துக்கிட்டா என்ன கூட்டம் மாநாட்டில் நீங்கள் அப்படி சொல்கிறீங்க. நான் சொல்கிறது சிறிய கட்சிகள் இனிமேல் சார் மொத்தமே 2 சீட்டு 4 சீட்டு தான் கிடைக்கும். விசிகாவுக்கு 6 சீட்டு கொடுத்தாங்கன்னா அதில் ஏற்கனவே இருக்கிறது, இன்னும் சொல்ல போனால் அவருடைய அக்கா மகளை வேறு சீட்டு குடும்பத்திலேருந்து கொண்டு வராங்க. ஸோ இனிமேல் அங்கே இருந்தால் ஒன்றும் கிடைக்காதுன்னு ஆல்ரெடி பனையூர் பாபு வந்தாச்சு. ஆளூர் ஷானவாஸ் எந்த நிமிஷத்திலும் சேரலாம். இன்னும் 2, 3 சிந்தனை செல்வன், ரவிக்குமாரும்
ரவிக்குமார் கூட அன்றைக்கி கலந்துக்கல. ஸோ இதெல்லாம் எதிர்பார்க்கப்படுகிறது. ஸோ அப்படி வர்றப்போ பதவி கொடுக்கணும். அதுக்கு தான் இந்த மாதிரி இவங்க பவரை வச்சுக்கிறாங்க. புதுசாக வர்றவங்களுக்கு பதவி கொடுக்கணும். இப்போ நீங்கள் லோயர் லெவல்லேருந்து எடுத்துக்கிட்டால் கிளை செயலாளர்கள்ங்கிறது 5000 பேருக்கு ஒருத்தர் இருக்கணும். அவருக்கு 45 வயசு லிமிட்டு, 2 டேர்ம் தான் போஸ்ட். இப்போ ஒரு 45 வயசு லிமிட்டுன்னு சொன்னால் இளைஞர் திமுகவுக்கு வயசு லிமிட்டு 15லேருந்து 18லேருந்து 32 இருந்துச்சு. அப்புறம் போன ஆட்சியின் போது 15லேருந்து 35ன்னு மாற்றினாங்க. ஸோ 35 வயசுக்கு மேலே ஒருத்தர் இளைஞர் திமுகவை இருக்க முடியாது. உங்களுக்கு ஒருத்தர் தெரியும், 380 கோடியை கொண்டு போய் கொடுத்து 2021 தேர்தல் வெற்றிக்கு பிரசாந்த் கிஷோர். அவரு அதுக்கு முன்னாடி திமுக கான்ட்ராக்ட் கிடைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு பேட்டியில், அதுவும் சென்னையில் வந்த பேட்டியில் சொன்னீங்க திமுகவுக்கு செய்வீங்களா தெரியல. நான் அவரை ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி டெல்லியில் வந்து சந்தித்தார். என்கிட்ட சொன்னாங்க அவர் வந்து இளைஞர் திமுக தலைவர். நான் இளைஞர் திமுக தலைவர்னால் எங்கே இருக்குன்னு நினச்சேன். வந்தது 65 வயசு, இங்கிலீஷ் தெரியாது, ஹிந்தி தெரியாதுன்னு அப்படி கிண்டல் பேசினார். கடைசியில் அவர்கிட்ட கொடுத்தாங்க. ஸோ இளைஞர் திமுகவில் 65-70 வயசு வரைக்கும் அவர் இருந்தார். இப்போ இருக்கிறவருக்கும் 50 வயசு நெருங்கியாச்சு. ஸோ இந்த ரூல்ஸ் எல்லாம் எதுவுமே முதல் குடும்பத்துக்கு பொருந்தாது. இப்போ மாவட்ட செயலாளர் 3 முறை 70 வயசு கட் ஆஃப், 70 வயசு கட் ஆஃப், 70 வயசுக்கு மேலே கிடையாது. அப்படி கட் ஆஃப் கொண்டு வந்தால் 13 பேர் இன்னைக்கே பதவி நீக்கம் ஆயிடுது. சரியா? தங்கம் தென்னரசு, ஆவுடையப்பன், இது KN நேரு, இப்படி போட்டால் மினிமம் 13 பேர். 77 பேர் இப்போவே இருக்குது. அது 110 நீங்கள் சொன்ன 2 பேர்னு போட்டால் 234/2 போட்டாலே 117 வரணும். ஸோ எதையுமே ஒரு ஒழுங்கு கிடையாது கொண்டு வர்றதில்ல. அடுத்தது 77ல் 66 பேர் தான் வச்சுருக்காங்க. அதில் பேருக்கு ஒரு பறையர் சமூகம், ஒரு அருந்ததியர் சமூகம், ஒரு இது அந்த மாதிரி இது இப்படி ரொம்ப இப்போ கொடுக்காம இருக்கக்கூடாதுன்னு எங்களை மாதிரி ஆட்கள் விமர்சனம் பண்ணுறதுக்காக கொடுக்குறாங்க. ஸோ இது முழுக்க அவங்க இதோட முக்கியமான நோக்கமே மாவட்ட செயலாளர்கள் பெரிய தலைவர்களை அடக்கணும்னு போட்ட திட்டம் தான். இப்பையும் வெறும் ரைட்ஸ் தான் கொடுத்துருக்காங்களே தவிர இது நாளையிலேருந்து இம்ப்ளிமெண்ட்டு. ஸோ அந்த 13 பேர் கிடையாதுன்னு ஏதாவது சொல்லியிருக்காங்களா? அண்ட் தலைவர் இப்போ இன்றைக்கி பிஜேபியை எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு தலைவர் 3 வருஷம், அதிகபட்சம் 2-3 வருஷம் தான் இருக்க முடியும். சரி, நம்ம கண்ணு முன்னாடி அமித்ஷா இருந்திருக்கார், அதுக்கப்புறம் நட்டா இருந்திருக்காரு, அதுக்கப்புறம் இப்போ இன்னொருத்தர் வந்திருக்கார். கடந்த 10 வருஷத்துக்குள்ளே எடுத்துக்கிட்டால் இப்போ நிதின் நவீன் வந்திருக்காரு. அதுக்கு முன்னாடி அத்வானி இருந்திருக்காரு, வாஜ்பாய் இருந்திருக்காரு, இன்னும் முரளி மனோகர் ஜோஷின். ஸோ ஆனால் காங்கிரஸில் சோனியா காந்தி, ராகுல் காந்தி, இப்போ டம்மியாக மல்லிகார்ஜுன் கார்கே போட்டாலும் அவங்க ஃபேமிலி தான் கண்ட்ரோல். இப்போ சார் என்னதான் பிளான் பண்ணுறாங்க மூத்த குடும்பம்? இல்லை, முக்கியமான திட்டம். அவங்க எல்லாருமே என்ன நம்பிக்கைன்னா, நாங்கள்லாம் யார், ஓங்கோலை சேர்ந்த தெலுங்கு திராவிடர்கள், நாங்கள் தான் இங்கே மன்னர். இது எப்படியோ ஒரு ஃப்ளூக்கில் இவங்க வந்துட்டாங்க. ரீல்ஸ் தாவேக்கா வந்து, அதாவது சில டைரக்டர் நடிகர்லாம் வந்து அவங்க ஊரில் நடந்த கதையோ சொந்த வாழ்க்கையில் நடந்த கதையை வச்சு சினிமா எடுத்தால் ஒரு படம் சூப்பர் டூப்பர் ஹிட் ஆகும். அதுக்கப்புறம் திரும்பி வர முடியாது. இப்போ ஒருதலை ராகமே எடுத்தால் அதில் டி ராஜேந்தர் தவிர மீதி யாரும் பெரிதாக இது பண்ணல. அந்த படத்தை அவர் டைரக்ட் பண்ணல, மியூசிக் மட்டும்தான். ஸோ அவங்க பெருசாக இது பண்ணல. அப்புறம் தனித்தனியாக 2-3 பேர் பிரிஞ்சு வந்தாங்க. ஸோ அந்த மாதிரி இவருடைய வெற்றியை ஒன் டைம் ஒண்டர், இவர் திருப்பி ஜெயிக்க முடியாது என்று அவங்க மனசில் பெரிதாக படிந்து விட்டது. இது இன்னைக்கு IAS அதிகாரிகள் வரைக்கும் அப்படி இருந்துக்கிட்டு பல விஷயங்கள் இங்கே லீக் ஆகிட்டு இருக்கு. ஸோ இப்போ இந்த டெம்போவை கொண்டு போகணும், நம்ம ஜெயிக்க முடியும். கட்சியை ஒரு இதில் வச்சு டெம்போவில் வச்சுருந்தா தான் குறைஞ்சபட்சம் ஃபஸ்ட்டு இடைத்தேர்தலும் அதன் பிறகு மாநகராட்சி நகராட்சி தேர்தல் நவம்பர் டிசம்பரில் வரணும். அது வரைக்கும் எந்த மாற்றமும் இதில் எதுவுமே இந்த 9 தீர்மானத்தில் எதையுமே செய்ய போகிறதில்லன்னு தெளிவாக ஆல்ரெடி முடிவு எடுத்துட்டாங்க. அடுத்தது டெல்லியோட கூட்டு 2 விதமான செய்திகள் ஒன்று ஓடுது. டெல்லியில் பிஜேபியோட சேர்ந்தாச்சு, 4 அமைச்சர்கள் தருகிறார்கள். கனிமொழி, திருச்சி சிவா, தயாநிதி மாறன் மற்றும் ராசா என்று ஒரு பேச்சு அடிபடுகிறது. இவருக்கு TR பாலுவிற்கு துணை சபாநாயகர்னு ஓடுது. இன்னொரு பக்கம் இல்லை, பிஜேபி நாங்கள் கூட்டில் சேர்த்துக்கல, ஆனால் துணை சபாநாயகர் மாத்திரம் கொடுக்குறோம், 28க்கு அப்புறம் தான் கூட்டணி பற்றி பேசுவோம், இப்போ ஆதரவு கொடுங்கள்னு 2. ஸோ என்ன ஆனாலும் பிஜேபியோடு இணைகிறார்கள்ங்கிறது எதாவது பிஜேபி எந்த இடத்துல வைக்கிறாங்கங்கிறது தான் இப்போ சிந்தல். ஸோ கூட்டணியிலேயே சேர்ந்தால், ஏன்னா அடுத்த
10 நாட்களுக்கு இன்னொன்று இன்னைக்கு என்ன சார் தேதி 22 17ஆம் தேதியோட ஆடி மாதம் முடிஞ்சு போச்சு. சரியா ஜோசியர் சொல்லி ஆடி மாதத்தில் பண்ணக்கூடாதுன்னு தான் 22 வச்சது. நேற்றுக்கு சட்டமன்றத்தில் உதயநிதி சொன்ன உடனே அவர் திருப்பி கொடுத்தாரா ஜோசியர்னோடையோ மஞ்சள் துண்டை போட்டுக்கிட்டு வா. அல்ல மஞ்சள் துண்டு போட்டது ஒரு மருத்துவ விஷயத்துக்காக. அதெல்லாம் சும்மா இந்த கப்ஸாலாம் யார்ட்டையாவது சொல்லுங்க சார், அவர் எந்த ஜோசியர் சொல்லி செஞ்சாருங்கிற வரைக்கும் எனக்கு தெரியும். ஸோ இப்போ இந்த ஆடி மாதம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் இதை பண்ணியிருக்காங்க. ஸோ இன்றைக்கு தலைமைக்கு அத்தனை ரைட்ஸையும் எடுக்கிறதுக்கூடிய தீர்மானம் போட்டாச்சுன்னா அவங்க தனி மீட்டிங்ல போட்டு அது செய்யறேன்னு சொல்லிட்டு மெயினா சொன்னது கம்பேக் கொடுக்கறதுல நாங்க ஸ்பெஷல். இந்த கம்பேக் கொடுக்கறது ஸ்பெஷல்னா கம்பேக்கு முன்னாடி என்ன சாதிச்சிருக்கீங்க? அதாவது எதிர்க்க கம்பேக் கொடுக்கறதுக்கு முன்னாடி தொடர் வெற்றி 19, 21, 24 இடைப்பட்ட இடைத்தேர்தல். கம்பேக்ல என்னை பொறுத்த வரைக்கும் 2021 ஒரு தேர்தல் தவிர மீதி எல்லாம் எதிரில் இருந்தவங்க தப்பு பண்ணப்ப வழி இல்லைன்னு வந்தது தான். 2021 தான் 17 ஜெயலலிதா மரணத்திற்கு 17 ஜெயலலிதா கருணாநிதி மரணத்திற்கு பிறகாக எதிர்கட்சியாக ஸ்டாலின் செயல்பட்டது நல்லா இருந்தது. ஐ மீன் அவர் இது டாஸ்மாக் கடைக்கு ஏத்தாப்புல கருப்பு சட்டையை போட்டுக்கிட்டு போட்டதாக இருக்கட்டும், கரண்ட் விலைக்கு ஏத்தாப்புல போராட்டம், மற்ற பல போராட்டங்கள். பட் அது அத்தனை ப்ராப்பர்ட்டி டேக்ஸ் இது எல்லாத்தையும் இவர் ஏற்றிக்கிட்டு பண்ணிட்டார். ஸோ இந்த முறை அதாவது திமுகவுடைய வாழ்க்கை ஐ மீன் 67 ஜெயிச்சதுலேருந்து லோயஸ்ட் உதயசூரியனில் வெற்றி பெற்றது ரெண்டு தான் போட்டி போடுது. 91 ராஜீவ் கொலைக்கு, 2வது இந்த முறை. ஸோ அதுவும் 2011 கூட 30% ஓட்டு வாங்கினாங்க. 23 சீட்டு தானே வந்தாங்க. சீட்டு வந்தாலும் பர்சன்டேஜ் குறையில, அவங்க 53 இவங்க வந்தாங்க. அதுலேயும் கூட்டணி தேமுதிக 29, திமுக 23 இருந்தாலும் ஓட்டு பர்சன்டேஜ் என்னன்னு செக் பண்ணுங்க. ஸோ அப்படி இருக்கிறப்ப ஸோ இந்த ஓட்டு பர்சன்டேஜ் அதுலேயும் தோத்ததெல்லாம் யார்? நம்ம பல முறை சொல்லியிருக்கோம். முத்துசாமியை தவிர தோற்ற 14 பேரும் உதயசுவாமி, துரைமுருகன் அண்ட் டிஆர்பி ராஜா, திருவெரும்பூரில் இவர் அன்பில்ல, இந்த மாதிரி ஒரு ஊர்லேயும் தோற்றுருக்காங்க. அதிமுகவில் வந்த 14 பேரில் முத்துசாமி தவிர அத்தனை பேரும் ஜெயிச்சிருக்காங்க. ஸோ இது திமுகவிற்கு என்னை பொறுத்த வரைக்கும் எண்டு கார்டு. நீங்கள் சொன்ன இந்த கம்பேக் கொடுக்கறதுக்கெல்லாம் பின்னாடி யார் சார் இருந்தாங்க? கருணாநிதி என்ற ஒரு ஆளுமை. இப்போவுமா தான் சொல்லியிருக்காங்க, நம்ம இந்த எடுக்கக்கூடிய நடவடிக்கைகள் அதற்கப்புறம் இந்த கட்டமைப்பு அடுத்த 100 ஆண்டுகள் கடந்தும் நமக்கு. ஜெயலலிதா சட்டமன்றத்தில் இந்த அதிமுக ஆட்சியை 100 ஆண்டுகள் உடைக்க முடியாதுன்னு பேசியிருக்காங்க. அது என்னாச்சுன்னு நம்ம பார்க்குறோம். இந்த பேச்சுக்கள்லாம் எதுவும் எடுபடாது. மக்கள் ஓட்டை வாங்கிறதுக்கு நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க? சரி, சட்டமன்றத்தில் நேற்றைக்கு சேலஞ்ச் பண்ணுறார் உதயநிதி, அதை எடுத்து வெளியில் போடுங்கன்னு. அடுத்த நிமிஷமே கேமரா போகுது, பின்னால் லாஸ்ட்டில் இருக்கிற செந்தில் பாலாஜி மூஞ்சி பெயரையுது. ஐ மீன் கேமரா எதேச்சியாக போச்சா இல்லை நம்மள மாதிரி ஆட்கள் பார்ப்பாங்கன்னு போச்சான்னு தெரியல. ஸோ சரி, உங்களுக்கு தைரியம் இருந்திருந்தா ஏன் சார் மாசு பேரில் எஃப்ஐஆர் போடல? பொன்முடி பேரில் ஏன் சார் எஃப்ஐஆர் போடல? நீங்கள் உதயநிதி சனாதன் பற்றி பேசுனதுக்கு 7 ஸ்டேட்டில் கேஸ் நடக்குது, இங்கே ஏன் சார் நடக்கலை எஃப்ஐஆர் போட்டு? ஸோ நீங்கள் எஃப்ஐஆர் ஐ மீன் இது கேஎன் நேரு பேரில் இருக்கிற 3 எஃப்ஐஆர், மணல் கடத்தல் சொல்லிக்கிட்டே போகலாமே. சிபிஐக்கு ஆம்ஸ்ட்ராங் கேஸுக்கு எதுக்கு சிபிஐ போனீங்க? இன்றைக்கி வரைக்கும் அந்த அண்ணா நகரில் அந்த சிறுமி வழக்கு எஸ்ஐடி என்ன பண்ணியிருக்கு இல்லைங்க? எதுவுமே அதாவது பேசுகிறதுக்கு சட்டசபைக்குள்ளே ஒரு ஷோ பண்ணியாச்சு. அதுலேயும் கிட்டத்தட்ட விஜய் ஒரு தேவையில்லாத ஒரு சர்ச்சையாக இப்போ எல்லாருக்கும் கார்னு சொல்லி ஒரு கெட்ட பேர் அதை அடிக்கிறதுக்குன்னு வந்து, ஆனால் நல்ல அடி இவர் கொடுத்துட்டார் திருப்பி நிர்மல்குமார் பாத்ரூம்ல. அதெல்லாம் தேவையா சட்டமன்றத்தில்? சார் நீங்கள் கேமரா இருக்கிறப்ப இவங்க இப்படி பேசுனாங்கன்னா ரோட்டில் எப்படி பேசுவாங்க? பொன்முடி அதுக்கு எவ்வளோ பெரிய மன்னிப்பு இப்போ கேட்டிருக்காருன்னு பார்த்துட்டீங்க. ஸோ இதோடைய முக்கியமான விஷயம் கட்சி தலைமை அல்லது அந்த குடும்பம் அத்தனை பதவியும் கிராப் பண்ணணுங்கிறத எடுத்துருக்காங்க. சார் பதவி வச்சு என்ன பண்ண முடியும்? இப்போ கோயம்புத்தூர்னு சொன்னால் யாரை சொல்லுவீங்க? இப்போதைக்கு செந்தில் பாலாஜி. இல்லை, அந்த பக்கம் வேலுமணி தொண்டாமுத்தூர் தாண்டி ஒரு சீட்டு ஜெயிக்க முடியல சார். 10 வருஷம் அமைச்சராக. ஓகே, டெல்டா சென்னை அண்ட் டெல்டா திமுகவினுடைய கோட்டை. திருச்சியில் எத்தனை தொகுதி திமுக ஜெயிச்சாங்க? நான் சொல்றது கோயம்புத்தூர்ல போன முறை 10க்கு 10 ஜெயிச்சவங்க இந்த முறை தொண்டாமுத்தரம் மாத்திரம் ஜெயிச்சிருக்காங்க. இன்னும் சொல்ல போனா 2024 பாராளுமன்ற தேர்தலில் இது திமுக நம்பர் 1 நம்பர் 2 அண்ணாமலை, 3வது தான் அதிமுக. ஐ மீன் 4வது இடத்துக்கு கன்னியாகுமரியில் போச்சு, டெபாசிட் போச்சு 7 சீட்டில். ஐ மீன் ஸோ அந்த நிலையை நோக்கி தான் திமுக இப்போ போகுதா? அது ஏன்னா அவங்க இந்த 23%க்குள்ளேயும்
காங்கிரஸோட ஓட்டு இருந்திருக்கும், மற்ற கூட்டணி ஓட்டு இருந்திருக்கும். அதுலேயும் 6 பேர் மற்ற கட்சிக்காரங்க ஜெயிச்சிருக்காங்க. ஸோ இப்போ அடைஞ்சிருக்கிறது தர் லோயஸ்ட். இவங்க உண்மையாக தோத்த காரணத்தை அனலைஸ் பண்ணி குடும்பத்தை மீறி இப்போ ஒரு ஆள் 2 தடவை தான் இருக்கலான்னா ஒரு குடும்பத்துக்கு அதிகபட்சம் 2 பேர்னு வைக்கலாமா? இவங்க குடும்பத்துலேருந்து எத்தனை பேர் இருக்காங்க? ஸ்டாலின், உதயநிதி ஸ்டாலின், இப்போ எல்லாருக்கும் அவங்களுக்கெல்லாம் மேலே சூப்பர் முதலமைச்சர், முன்னாள் முதலமைச்சர் அவர் இன்னைக்கு வந்திருந்தாரா தெரியல, தேவையில்லை. கனிமொழி, அதுக்கப்புறம் தயாநிதி மாறன், இப்படி மாறி மாறி. ஸோ இது எல்லாமே அதாவது காங்கிரஸும் திமுகவும், காங்கிரஸ் இந்தியாவிற்கும் திமுக தமிழகத்திற்கும் இருப்பது நல்லது. ஆனால் அவங்க அந்த குடும்பத்தை மீறி மக்களுக்காக போகணும். அது இந்த இதில் வரா மாதிரி தெரியல. பொதுச் செயலாளர் மாறுற மாதிரி கேள்விப்பட்டோமே. இல்லை, பொதுச் செயலாளர் மாறுவது என்றால் அதான் நான் சொல்லிட்டேன். எனக்கு பதிலாக டிஆர் பாலுவை போடுன்றாங்க. இவர் வேற முதலில் திருவெரும்பூர் முன்னாள் எம்எல்ஏ பேரை சொன்னார். இப்போ அவர் வேண்டான்னா ஆர் ஆசா பேரை கனிமொழி சொல்கிறாங்களாம். இப்படி ஆளுக்கால் மாறுறதுனால இப்போதைக்கு யாரையும் கை வைக்க வேண்டாம், இருக்கிறவங்களே தொடரட்டும், இருக்கிறது அப்படியே தொடரட்டும். ஆனால் பவர் மாத்திரம் கிராப் பண்ணுறதுக்காக இந்த தீர்மானங்கள் இப்போ பாஸ் பண்ணியாச்சுன்னா அவங்க எப்போ வேணால் மாற்றலாம். அவங்ககிட்ட பவர் இருக்கும். இதைத்தான் வாங்கியிருக்காங்க. மக்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் இடைத்தேர்தலில் முதல்ல ஜெயிக்கணும். ஏன்னா நேற்றைய தினம் ஹைகோர்ட் தீர்ப்பு கொடுத்துச்சு. அந்த 4 பேர் தவிர மீதி 21 பேரை மன்னித்தது சரி. அப்போ 2 விஜயபாஸ்கர் சோயரும் எலெக்ஷனில் நிற்கலாம். வருங்காலத்தில் மற்ற யார் மாறினாலும் மீண்டும் எம்எல்ஏல நிற்கலாம். ஒன்று இதை எதிர்த்து அதிமுக அந்த 4 பேர் இன்னும் டிஸ்குவாலிஃபை பண்ணாங்களா, குவாலிஃபை பண்ணாங்களாங்கிறது வரல. ஸோ அந்த 4 பேர் டிஸ்குவாலிஃபை பண்ணவில்லை என்றால் வழக்கு போடலாம். ஸோ இடைத்தேர்தல் வரும்போது நீங்கள் குறைஞ்சபட்சம் இன்னைக்கு தேதியில் 7ல் 2-3 திருச்சி கிழக்கு, இன்னும் ஒரு சில தொகுதிகளில் நீங்கள் பண்ணாலே வெளியே நீங்கள் சொல்கிற அந்த கம்பேக் தெரியாது. ஏன்னா இடைத்தேர்தலில் ஆனால் தமிழ்நாட்டில் இடைத்தேர்தல் ஒழுங்காக நடந்தது கிடையாது. திருமங்கலம் ஃபார்முலான்னு ஆரம்பித்ததே 2006க்கு அப்புறம் தான். ஏன்னா எம்ஜிஆர் திண்டுக்கல்ல அன்னைக்கு எதிர்கட்சியாக ஜெயிச்சு காட்டினார், புதிய கட்சியாக. இப்போ சமீபத்தில் பிஜேபிக்கு அப்படி ஒரு அடி பீகாரில் தலைவர் 35 வருஷமாக ஜெயிச்ச தொகுதி. ஆனால் இங்கே தமிழ்நாட்டில் அப்படி நடக்குமான்னு தெரில. பட் இடைத்தேர்தல் வெற்றி, அதை தொடர்ந்து மாநகராட்சி தேர்தல். ஏன்னா சென்னை கோட்டைன்னு இடத்துல 2 சீட்டை தவிர மீதி சென்னை மட்டும் இல்லை, சென்னை, காஞ்சிபுரம், திருவள்ளூர், செங்கல்பட்டு 4ல் 38, போன முறை 36, இந்த முறை 2. ஸோ இதற்கு எந்த தீர்வும் இல்லாமல் திருப்பி அத்தனை பவரையும் முதல் குடும்பத்தின் கையில் கொண்டு போகிறதுக்கான வேலைகளை தான் செஞ்சுருக்காங்க. இது பெரிய ஒன்றும் தராது. பட் திமுக ஈக்குவலாக தப்பு, எந்தெல்லாம் அதிமுக தப்பு பண்ணோம் அது திமுக பண்ணோம். அதனால தான் மக்கள் வேறு வழி இல்லாமல் தவிச்சாங்க. அதிமுக காரங்க ஜெயலலிதாவிற்கு தண்டனை கொடுத்த பொழுது தர்மபுரியில் 3 மாணவிகளை பஸ்ஸில் எரிச்சா இவங்க தினகரன் அலுவலகத்தில் போய் இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி தவறுகள் தான். இப்போ ஆல்டர்னேட்டாக விஜய் வந்திருக்கார். அவர் என்ன செய்வார்? நேற்றுக்கு ஒரு முதல் முடிவே பெரிய முடிவு உட்காந்து அவர் சொன்ன எந்த இதையும் நிறைவேற்றாமல் இந்த பக்கம் இதை பண்ணியிருக்கார். ஸோ தாவேகா இவங்க கம்பேக் கொடுக்கணும்னா விஜய் தப்பு பண்ணணும், நீங்கள் வெயிட் பண்ணணும். அதை விட்டுட்டு வெறுப்பு பேச்சுக்களை அதிகமாக பேச மக்கள் உங்களை பின்னால் தள்ளுவார். அதான் நடக்கும்.